ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அது என்னென்னா பட்டாணி சாதம் பண்ண போகிறோம். 100 கிராம் பச்சை பட்டாணியை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது ஒரு 8 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. ஊற வச்சு எடுத்தால் தான் வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஊற வைக்காமல் நம்ம அப்படியே செய்யக்கூடாது இல்லையா? அதனால் நல்லா ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த பட்டாணி கூட இதையும் சேர்த்து போட்டு தான் நம்ம மசாலா பண்ண போகிறோம். ஒரு காலிஃப்ளவரில் அதில் ஒரு பாதி எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் காலிஃப்ளவர் இருக்கும். அதை நல்லா உப்பு தண்ணியிலலாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இப்போ நம்ம மசாலா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுறலாம். அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா புதினா மல்லித்தலை 2 சேர்த்து நம்ம கையில் இப்படி எடுத்தோம்னா ஒரு பிடி அளவுக்கு இருக்கணும். அதையே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துடலாம். பூண்டு பல் ஒரு 6லேருந்து 7 சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் ஒரு 7 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயமே நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளினா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் நம்ம இப்போ சேர்த்து செய்ய போகிறோம். இது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நம்ம தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முதல்ல தாளித்து விட்டுறலாம். இப்போ குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயம், 2 பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துருவோம். ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துருங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இதையும் நல்லா தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இதெல்லாம் வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இந்த கரம் மசாலா வந்து நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். இதை தாளித்து முடிச்சுட்டு உங்களுக்கு அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இதையும் வதக்கி விட்டுறலாம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். நீங்கள் கடையில் வாங்கின கரம் மசாலா போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு அது விருப்பம்தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கரம் மசாலா எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இன்றைக்கி கரம் மசாலா எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி, அதையே சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஊற வைக்காமல் புதுசாக இருக்க அந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்து காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காயும் பட்டாணியும் வதங்கிறதுக்காக உப்பு. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பட்டாணியவும் காயவும் அந்த மசால் கூட வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு வேணால் மிளகாத்தூள் சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நான் பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசியெல்லாம் எடுக்கல. நம்ம எப்போயுமே நார்மலாக சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த அரிசியில் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா காயும் பட்டாணியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சும் கூட. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு தான் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். 1 2 3 இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். தேவையான உப்பு. அடுத்து அரிசி சேர்த்துடலாம். நம்ம பிரியாணி அரிசிக்கு மட்டும்தான் தண்ணி வந்து கம்மியாக சேர்க்கணும். நம்ம நார்மலாக எப்போயும் சாப்பாடு பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த அரிசிக்கெலாம் தண்ணி வந்து கரெக்டான அளவில் தான் சேர்க்கணும். நம்ம எப்போயுமே தண்ணி சேர்ப்போம் பார்த்திங்களா, அது போல் தான் சேர்க்கணும். பிரியாணி அரிசினா மட்டும்தான் சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி ஊற்றி அரிசி போட்டு உப்பெல்லாம் கலந்துட்டோம். இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். 3 விசில் வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கரம் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். கரம் மசாலாவுக்கு வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 50 கிராம் மல்லி,
10 கிராம் பட்டை, ஏலக்காய் 10 கிராம், கிராம்பு 10 கிராம், இந்த மாதிரி அன்னாச்சி பூ 5 கிராம், ஜாவித்திரி அதுவும் ஒரு 5 கிராம், மிளகு 10 கிராம், அப்புறம் பிரிஞ்சி இலை வந்து ஒரு 4 இலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுக்கிறது வந்து நல்லா பவுட்ரு பண்ணுறதுக்காக தான். நம்ம வறுக்காமல் போட்டோம்னா அந்த அரைப்படுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. நம்ம அந்த மாதிரி வறுத்துட்டோம்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அப்போ பவுட்ரு பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், அந்த மணமும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நல்லா வறுத்து மணம் லைட்டாக வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அப்போ நம்ம இறக்கிக்கணும். நம்ம வறுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் மல்லி மட்டும் போட்டிருக்கேன். இந்த சீரகம் சோம்பு இதெல்லாம் நான் சேர்த்துக்கல. அது இல்லாமல் நீங்கள் இது மாதிரி கரம் மசாலாலாம் அரைச்சிக்கணும். அது போட்டுட்டிங்கன்னா நம்ம கறி மசாலாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த கறி மசாலா மாதிரி ஆயிரும். அதனால் கரம் மசாலா பண்ணுறதுக்கு சீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நல்லா வறுத்து மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரியாணி மசாலா வந்து நம்ம போட்டிருக்கோம். சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான் அரைச்சி நம்ம பிரியாணி மசாலா செஞ்சுருப்போம். நீங்கள் அதுவே நீங்கள் கரம் மசாலா அரைச்சி கொடுங்கன்னு சொல்லி அப்போலேருந்தே கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம கரம் மசாலா பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த மாதிரி மசாலா அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். உங்கள் அளவுகளை பொறுத்து நீங்கள் இந்த அளவு எடுத்துக்கணும். நான் வந்து 50 கிராமில் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணும், இல்லை இதை விட அதிகமாக வேணும்னா கம்மியாக வேணும்னா இதில் பாதி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அதிகமாக வேணால் இதை விட இன்னொரு பகுதி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மசால் கிடைக்கும். பாருங்கள், வறுத்து நல்லா ஆறிடுச்சு. பார்த்தீங்கன்னா சவுண்டு எப்படி மொறுமொறுன்னு கேட்குது பார்த்தீங்களா, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். நல்லா மிக்ஸி ஜாரை வந்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரம் இருந்துச்சுன்னா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் போட்டுடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா கவனமாக இருந்துக்கோங்க, ஈரமே இருக்கக்கூடாது. ஒரு துளி ஈரம் இல்லாமல் நீங்கள் எடுத்திங்கன்னா தான் மசாலா பவுட்ரு வந்து கரம் மசாலா பவுடராக இருந்தாலும் சரி, எந்த பவுடராக இருந்தாலும் சரி, அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம். அரைச்சாச்சு. பாருங்கள், கரம் மசாலா பவுடர் அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மசாலா பவுடர் மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலுமே சரி, நல்லா சூடாக தான் இருக்கும். அதை நம்ம தான் நல்லா ஆற வச்சு தான் டப்பாவில் போட்டு வைக்கணும். சூடோடு போட்டு வைக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் போட்டு வைக்கலாம். பவுட்ரு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். நல்லா கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த மணமெல்லாம் அப்படியே இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும் அந்த பவுடர். அதனால் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது பிரியாணிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். நம்ம வெஜ் பிரியாணிலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் இது சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இந்த மாதிரி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்கன் மட்டன்லாம் செய்கிறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதே சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம்னா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நாக்கெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். அதனால் கரம் மசாலா வந்து எப்போயுமே நம்ம கம்மியாக தான் சேர்த்துக்கணும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சமைக்கிற அளவை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு மேலே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப எரிவு கொடுக்கும் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு. அதனால் கரம் மசாலா பொறுத்த வரைக்கும் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச கரம் மசாலா எவ்வளோ எடை வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாட்டில் வச்சுக்கலாம். பாட்டில் எவ்வளோ எடைன்னா 134 கிராம் இருக்கும். கரெக்டாக நம்ம அரைச்ச கரம் மசாலா வந்து 100 கிராம் வந்திருக்கு. இது போல் கரம் மசாலா நீங்களும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கும் வேலையும் ஈஸியாக இருக்கும். அப்பப்போ அரைச்சிட்ருக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியான வேலையாக இருக்கும்.
இப்போ கரம் மசாலா வீடியோ எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இது பிரியாணி செய்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன், சிக்கன் இல்லைனா வெஜ் பிரியாணி இது எது செஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டியிருப்பேன். கரெக்டாக 100 கிராம் மசாலா நம்ம அரைச்சதில் இருந்தது. இது போல் நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. நான்வெஜ் செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, வெஜ்ஜில் இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு, கிரேவி செய்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டீமும் இறங்கிருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரைஸ் இது. ரொம்ப சூப்பரான ஒன்று. இது நீங்கள் லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். மதிய லஞ்சுக்கு, ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இதை லஞ்சுக்கு கூட செஞ்சு கொடுத்து விடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் ஒரு முட்டை கூட பொரிச்சிக்கலாம் அந்த மாதிரி. இல்லைனா வெறும் சைட் டிஷ்ஷே எல்லாமே சாப்பிடலாம். ஏன்னா இதில் காலிஃப்ளவர் போட்டிருக்கோம், அதே போல் பட்டாணியும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இதுக்கு சைட் டிஷ் கூட தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா முட்டை பொரிச்சிக்கோங்க. இல்லைனா ஏதாவது துவையலோ சட்னியோ இல்லை குருமாவோ எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா வெங்காய சட்னி கூட நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுத்து விடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் கரம் மசாலாவும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.